My dear students, this is class 2 maths chapter 9 exercise 9.9 question number 5 பார்க்க போறோம். Find by integration the volume of container which is in the shape of right circular conical frustum as shown in the figure. பாருங்க இது ஒரு frustum. ஸோ இதனுடைய வால்யூம் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா இதுலேயே நான் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிறேன். ஸோ நான் இதுலேயே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இது வந்து 0,0 அல்லது 0ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்போ இந்த பாயிண்ட் என்ன சொல்லுவோம் 1,0. அப்புறம் இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து 2 மீட்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸும் 2 மீட்டர். அப்போது இந்த பாயிண்ட் என்ன சொல்லுவோம் 2,2. ஓகேவா? ஸோ இப்போது இதைத்தான் நம்ம எது மேலே ரொட்டேட் பண்ண போகிறோம், ஒய் ஆக்சிஸ் மேலே ரொட்டேட் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? revolved on y axis. அப்போது நம்ம இந்த லைனோட ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சி y axis மேலே ரிவால்வ் ஆகிறதுனால அதுக்கு ஸ்கொயர் பண்ணி அதை இன்டகிரேஷன் பண்ணோம்னா நமக்கு இந்த வால்யூம், அதாவது இந்த பிரஸ்டமோட வால்யூம் நமக்கு கிடைக்கும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இந்த லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். புரியுதுங்களா? சப்போஸ் நான் இந்த பாயிண்ட்டை ஏன்னும் இந்த பாயிண்ட்டை பின்னும் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி. இங்கே ஏ பார்த்தீங்கன்னா 1,0, பி பார்த்தீங்கன்னா 2,2. 10th நம்ம படித்த ஃபார்முலா, அதாவது 2 பாயிண்ட் ஃபார்முலா. ஒரு லைனோட ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிப்போம்னா y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. இது நம்ம 10th படித்த ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இங்கே இது x1 y1 x2 y2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ y minus y1 y minus 0, y2 minus y1 அதாவது 2 minus 0. ஓகேவா? ஈக்குவல் டு x minus x1. அப்போ x minus 1 என்ன, x1 வந்து 1, x2 minus x1 2 minus 1. புரியுதாப்பா? ஸோ இதை y by 2ன்னு எழுதிக்கலாமா, ஏன்னா 0க்கு வேல்யூ இல்லை. x minus 1 by 2 minus 1 1 தான். அப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு ஏபியோட ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும்னா 2x minus 2 ஈக்குவல் டு y. ஓகேவா? இப்போது இந்த 2 மட்டும் அந்த சைடு கொண்டு போயிடலாம், ஏன்னா we are revolving on y axis. அதனால் எக்ஸை ஒன் சைடு பண்ணணும். அதனால் 2x இங்கே வச்சுட்டு 2 அந்த சைடு கொண்டு போனோம்னா y + 2 ஆகிடும். மறுபடியும் எக்ஸு தான் நமக்கு வேணும். எக்ஸை ஒன் சைடு பண்ணிட்டோம்னா இந்த 2 அந்த பக்கம் கொண்டு போனோம்னா 1/2 இன்ட்டு y + 2. பட் நம்ம வால்யூம்னு வரும்போது நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் வேணும். கரெக்டாக? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1க்கு ஸ்கொயர் பண்ணால் 1 தான், 2க்கு ஸ்கொயர் பண்ணால் 4y + 2 ஹோல் ஸ்கொயர். இது எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/4 y ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு y இன்ட்டு 2 2ab. கரெக்டாக? 2 இன்ட்டு y இன்ட்டு b வந்து 2 ப்ளஸ் 2 ஸ்கொயர், அதாவது a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஸ்கொயரை ஃபைனல் பண்ணிக்கலாம். 1/4 y ஸ்கொயர் ப்ளஸ் 2 2s are 4y ப்ளஸ் 4. ஸோ நம்ம எக்ஸ் ஸ்கொயரை கண்டுபிடிச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம வால்யூம்க்கு வரும். வால்யூம் ஆஃப் தட் பிரஸ்டம் ஒரு பை ஒன்று போட்டே ஆகணும். இன்டெக்ரல் ஆஃப், இப்போ நல்லா கவனிங்க, நான் அப்பர் லிமிட் அண்ட் லோவர் லிமிட்டை டிசைட் பண்ண போகிறேன். நல்லா கவனிங்க. இப்போது நம்ம ரிவால்வ்டு ஆன் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொன்னதுனால நம்ம ஒய் லிமிட்ஸ் எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லிமிட் என்ன, இது வந்து y is equal to 0. இது என்ன, y is equal to 2. ஏன்னா இந்த டிஸ்டன்ஸு 2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போது நம்மளோட லிமிட்ஸு 0 to 2. ஓகேவா? அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் dy. இப்போது பை வெளியே இருக்குது, 0 to 2. எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன ஆன்சர் எடுத்து வச்சுருக்கோமோ அதை அப்படியே எடுத்து இங்கே போடுங்க. 1/4 y ஸ்கொயர் ப்ளஸ் 4y ப்ளஸ் 4 dy.
ஓகேவா? இது வந்து கான்ஸ்டன்ட், இதையும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அப்போ வெளியே எடுக்கும்போது பை பை 4, பை இன்ட்டு 1 பை பை 4, 0 to 2, மீதி y ஸ்கொயர் ப்ளஸ் 4y ப்ளஸ் 4 dy. ஓகே, இப்போது இன்டகிரேஷன் பண்ணிடலாம். பை பை 4 பார்த்தீங்கன்னா y ஸ்கொயருக்கு பவரோட ஒன்று ஆட் பண்ணால் y பவர் 3 பை 3 ப்ளஸ் 4 அப்படியே வரும். ஒயினுடைய பவர் ஏற்கனவே 1, அப்போ பவர் இன்க்ரீஸ் பண்ணால் 1, y ஸ்கொயர் பை 2ன்னு வரும். ப்ளஸ் 4, இங்கே ஒயினுடைய பவர் 0, அப்போ 4y இன்க்ரீஸ் பண்ணும்போது 4y பை 1. ஓகேவா? இப்போ லோவர் லிமிட் அப்பர் லிமிட் கொடுத்துடலாம். ஓகேவா? பை பை 4. இப்போது இங்கேயும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 2s are 4, கரெக்டாக? இப்போ இங்கே 1 தான் வரும். அப்போது எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 1 1, மூணுத்துக்கும் எல்சிஎம் 3 தான். அப்போ 3க்கு மேலே இருக்கிறது ஆஸ் இட் இஸ். பட் இங்கே நம்ம 3ஆல் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 2s are 6y ஸ்கொயர். இங்கே 3 4s are 12y. ஓகேவா? எல்சிஎம்மே எடுத்தாச்சு. இப்போ நம்ம அப்பர் லிமிட் லோவர் லிமிட் கொடுத்தா போதும். பை பை 4. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் என்ன 2, அப்போ y வந்த பிளேஸ்லலாம் என்ன போடணும் 2 போடணும். 2 கியூப் 8, 2 ஸ்கொயர் வந்து 4, அப்போ 6 4s are 24. அப்புறம் இங்கே 2 வச்சோம்னா 12 2s are இன்னொரு 24 பை 3. இப்போது எல்லா இடத்துலும் y வந்திருக்கிறதுனால நம்ம ஒய்யோட பிளேஸில், அதாவது லோவர் லிமிட் அப்ளை பண்ணும்போது இந்த பிளேஸ்லலாம் நம்ம 0 வைக்கும்போது 0 தான் வரப்போகுது. அதனால் மொத்தமாக 0 போட்டுடலாம். ஓகேவா? இப்போ 5 by 4 வழியாக 24 + 24 48, 48 + 8 56. ஓகேவா? ஸோ 56/3. இப்போது இது வந்து நம்ம 4 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ண முடியும் பாருங்கள். 1 4 is 4, பேலன்ஸ் 1, 4 4s are 16. அப்போ பை இன்ட்டு 14. ஃபைனலி 14π/3 கியூபிக் யூனிட்ஸ். ஏன்னா இது வந்து வால்யூம், கரெக்டாக? ஸோ இதுதான் அந்த ஃப்ரஸ்ட்ரமோட வால்யூம். இங்கே எழுதிக்கலாமா? வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.